நான் இப்படி தான் என்னோட பாடி லாங்குவேஜ் இப்படி தான் தவழ்ந்து போவேன். நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா 48 வயசாகுது. என்னை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறேன். போலியோ அட்டாக்குன்னு நம்மளுக்கு காய்ச்சல் வந்துச்சு. அப்படின்னா நம்மளால் நடக்க முடியாது. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்போது காய்ச்சல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் செயல்பாடு நின்று போச்சு. அப்புறம் அம்மாவும் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க இது வரைக்குமே. அதாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா தடுப்பூசி சொட்டு மருந்து அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இல்லை. நான் நிறைய பேர் கேட்குறேன், உங்களுக்கு எப்படி ஆச்சு, ஏன் நடக்க முடியல? அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்ல வரேன், கேட்குறவங்களுக்காக. அதனால் நான் அதாவது முழுமையாக நம்மளால் செயல்படுத்த முடியாது. அது இந்த அளவுக்கு தான் நம்ம ரேஞ்சு. நீ யாருன்னா நம்மளுக்கு வெளியில் கூப்பிட்டு போகணும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம பிரதர்ஸ் யாரோ ஒருத்தர் வெளியில் தூக்கிட்டு போவாங்க, கவர் பண்ணிக்கோங்க. அது எக்ஸல் பைக் இருக்குது இல்லைங்களா, இந்த பைக்கு முன்னாடி அந்த கேப்பில் உட்கார வச்சு தான் என்னை வெளியில் கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா என்னை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு தான் போகணும். இல்லைன்னா நாமளாக சுயமாக எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அதுக்காக என்னோடய தேவைகள், குளிக்கிறது, தண்ணி எடுத்து வச்சுன்னா நான் குளிச்சுக்குவேன். பாத்ரூமுக்கு போது முடிஞ்ச அளவுக்கு நானே நவந்து போயிடுவேன். என்னோடய தேவைகள் நான் செஞ்சுக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றது நான் சாப்பிட்டுக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது வரைக்கும் நல்லாவே பண்ணுறேன். இருந்தாலும் ஆர்வம் வீடியோ போடணும், பிடிக்கணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலை. ஏன்னா நாங்கள் 5-6 பேர் அண்ணன் தம்பிங்களா. அப்போ அந்த காலத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் அமையலை. நான் படிக்கணும்னு ஆசை தான், அமையலை. ஆனால் அதனால தான் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்கிறது. இப்போ கூட அந்த மைக்கு வச்சு கூட்டி படிக்கிறது, அந்த மைக்கு வச்சு டச் பண்ணுறது, அது வச்சு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி தான் நம்ம படிக்கிறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது அனைவருக்கும். நிறைய பேர் நீங்கள் எப்படி உங்கள் விஷயத்தை பற்றி சொல்லுங்கள்ல. நிறையா எனக்கு கொஞ்சம் கூச்சம். இல்லைன்னா நான் தவழ்ந்து போகிறது பிடிக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு பிடிக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்தளவுக்கு கட்டுறதுக்கு வருமில்ல. இப்படியெல்லாம் உடம்பு கட்டி தான் லைக் வாங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் என்ன கிடையாது. என்னை பற்றி கேட்குறவங்களுக்காக நான் இந்த வீடியோஸ் போடுறேன், பதில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பன் அசோக்குமார், சேலம். இதுதான் நம்மளோட உடல் அமைப்பு. இப்படி தான் போவேன், எங்கேயும் வெளியிலையும் போவேன், இப்படி தான் வருவேன்.